எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்தகுமார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி ஜாக் நியூஸ் எபிசோட். வாங்க இன்னைக்கு நியூஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 48 மெகா பிக்சல் எவ்வளோ வைரலாக போச்சுன்னு. 48 மெகா பிக்சலில் வந்து முதல்ல வந்து ரெட்மியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒன் ப்ளஸ், அப்புறமா இப்போ ரெட்மி, ரியல்மி அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சாம்சங் கூட எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சாம்சங் தரப்புலேருந்து அவங்களோட புது சென்சாரை லான்ச் பண்ணிட்டாங்க. 64 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 64 மெகா பிக்சல் வந்து அப்சல்யூட்லி ஒரே ஒரு பிக்சல் பைண்டிங் சேம் 48 மெகா பிக்சல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிக்சல் பைண்டிங் சென்சாராக தான் இருக்க போது. அந்த 48 மெகா பிக்சல் சொன்னோடவே வந்து ரெட்மி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க என்னன்னா, எங்களுடைய அடுத்த ஃபோன் வந்து 44 மெகா பிக்சல் 64 மெகா பிக்சலில் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாம்சங் தரப்புலேருந்தும் சொல்லிட்டாங்க A80s ஒரு ஃபோனை நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். அதுவும் சேம் இதே சென்சார் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோதான் மெகா பிக்சலை கூட்டிகிட்டே போவாங்கன்னு தெரில. சிப்செட்காரங்க சொல்லலாம். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் 192 மெகா பிக்சல் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக இவங்களும் 200 மெகா பிக்சல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் வாய்ஸ் எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம், நீங்களே பார்க்கலாம். இந்த மைக்கை வச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த மைக் மூலமா கொஞ்சம் சவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாரு, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா? எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் ஹுவாவை ஆனரை பற்றி தாங்க அவர் கேட்டார். ஏன்னா சைனா, அமெரிக்காவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து இன்னும் 2ஆம் கட்ட நிலையில தான் இருக்குது. இன்னும் பேன் பண்ணுறாங்களா இல்லையான்ற மாதிரி எதுவுமே தெரியல. அவர்கிட்ட நான் வந்து பர்சனலாகவே சொல்லிட்டேன் அந்த டவுட்டாக. இதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோலையும் இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஹானர் ஓவை வாங்குறீங்கன்னா நான் சொல்கிறது வந்து என்னோட சஜஷன் வந்து வாங்காதீங்கன்னா. ஏன்னா எந்த நிலமையில வேணால் எப்படி வேணால் மாறலாம். இந்தியன் கவர்மெண்ட்டே நாங்கள் பேன் பண்ணுறோம் மாதிரி சொல்லிட்டாங்க. பேன் பண்ணுறோன்னு சொல்லிட்டா நீங்கள் வாங்குற மொபைலுக்கு ஃபியூச்சரில் வந்து அப்டேட் எதுவும் இருக்காது. அதுக்கு எதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர், க்ரோம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யோசிச்சு பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு. ஆனால் ஓவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் எங்கே வேணால் பேன் பண்ணுங்கப்பா, நாங்கள் எங்கள் ஃபோனை லான்ச் பண்ணுவோம்னு சொல்கிற மாதிரி அவங்களோட புது சிப் செட்டையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. கிரீன் 710லேருந்து அப்கிரேடாக 810 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து சைனாவில் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். நோவா 5ன்ற ஃபோன் மூலமாக அந்த சிப் செட் எப்படி இருக்குன்றத சொல்ல போகிறாங்களாம். அந்த சிப் செட்டு நிறைய ஏஐ பர்ஃபார்மன்ஸ்லாம் கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஐ, அதாங்க ஷாமியோட எம்ஐ 90ன்ற ஃபோன் வந்து சேம் அதாங்க எப்படி ரெட்மி K20 ப்ரோ இருக்கும் அதே மாதிரி இருக்க ஃபோன் வந்து இப்போ மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் வந்து வர 24ஆம் தேதி வந்து லான்ச் ஆக போகுதுன்ற மாதிரி. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் தரப்புல இருந்தாங்க ஜிமெயிலுக்கு வந்து டார்க் மோட் கொடுத்துட்டாங்க. ஜிமெயில் ஆப்க்கு வந்து டார்க் மோட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நியூஸும் கூகுளை பற்றி தான். கூகுளோடைய பிக்சல் ஸ்லேட் வந்து ஒரு சக்ஸஸர் ஆகல. 3XL 3 கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு குரோம் ஓஎஸ் மூலமாக. அதே குரோம் ஓஎஸ் மூலமாக நாங்கள் அந்த ஒரு லேப்டாப்பையும் அப்புறமா ஒரு டேப்லெட்டையும் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வருஷத்தோட கடைசியிலேயே வந்துடும். இந்த வருஷத்தோட கடைசியிலேயே வரும்போது அவங்களே சொல்லிட்டாங்க எங்களுடைய 4 மற்றும் 4XL அதையாவது கொஞ்சம் விலை குறைச்சி எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நியூஸும் ஷாமியை பற்றி தாங்க. ஷாமி வந்து அவங்களுடைய எம்ஐ மேக்ஸ் சீரியஸை வந்து ட்ராப் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. எம்ஐ மேக்ஸ் மற்றும் எம்ஐ நோட் சீரியஸை வந்து ரெட்மி நோட் சீரியஸ் இல்லைங்க, எம்ஐ நோட் சீரியஸ்னு சைனாவில் வித்துட்டு இருந்த இதுவெல்லாம் வந்து ட்ராப் அவுட் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தில் இனிமேல் அந்த மாதிரி ஃபோன்ஸ் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு செக்யூரிட்டி அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய அஃபிஷியலாக வந்து ஒரு தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் எங்களுடைய ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு தர அப்டேட்டை வந்து உடனுக்குடன் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய ஹேக்கிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உடனே ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கான ஆப்புக்கு வந்து அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, தாமதப்படுத்தாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து நம்ம இந்தியாவே பெருமைப்பட வைக்கிற நியூஸ் தாங்க. சந்திராயன் 2 விண்வெளிக்கு போகுது. அதுவும் ஜூலை 16ஆம் தேதி வந்து. அதுவும் ஒரு லூனார் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க.
லூனார் ப்ராஜெக்ட்னா என்னன்னா ஒரு மூனோட பேக் சைடு வந்து என்ன இருக்குன்ற மாதிரி ரிசர்ச் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான இதுவா வந்து அனுப்ப போறாங்க சந்திராயன் 2. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 16 அன்னைக்கு போது செப்டம்பர்ல தான் அவங்களுடைய இது வந்து லேண்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 10 மேபி செப்டம்பர் 10 தான் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 10ல வந்து அங்கே போய் லேண்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒண்டி சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்தியா தான் முதல் பேக் ஆஃப் த மூனுக்கு வந்து சேட்டலைட் அமைச்சதுல முதல் ஆளா நம்ம தான் இருப்போம். அது சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாருமே வேண்டிக்கலாம். அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தாங்க. ரெட்மியோட K20 மற்றும் K20 ப்ரோ வந்து இப்போ லான்ச் ஆக போகுதுன்னு நிறைய சொல்லிட்டாங்க. லீக்ஸ் இன்னும் 4 வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிஓவே சொல்லிட்டாரு. இன்னும் 4 வாரம்ன்ற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தோம்னா நான் போன நியூஸாக என்ன சொல்லணும் அதோட ரிலேட் ஆகும். ஏன்னா இதுலேயும் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து எம்ஐ எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அது மூலமாக நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏன் உங்களுக்கு வந்து K20 ப்ரோ அதான் ரெட்மியோட K20 ப்ரோ ஏன் பிடிக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன் பிடிக்குன்ற மாதிரி இருக்கும். அதையும் அந்த மூனில் வச்சு காமிச்சிருப்பாங்க அந்த பிக்கை கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதனால நான் வச்சு சொல்கிறேன். என்னோட கெஸ் படி ஜூலை 16 இல்லைனா 17 தேதிக்காக தான் இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் அதே மாதிரி ஸ்பேஸில் வந்து தான் எடுத்திருக்காங்க. இதுவும் சந்திராயன் 2வும் அன்னைக்கு தான் ஸ்பேஸ்க்கு போகுது. அந்த இதுவெல்லாம் அந்த லிங்க்கெல்லாம் வச்சு பார்த்தா ரெட்மி K20 ப்ரோ வந்து K20 மற்றும் K20 ப்ரோ வந்து ஜூலை 16 to 17 இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து M40 லான்ச் பண்ணிட்டாங்க. M40 ஒரு அந்த அவங்களுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே. ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க யாராவது வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாங்க மாட்டேன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 20,000 ரூபாய்க்கு போகும்போது இப்போ போக்கோ கூட விலை கம்மி பண்ணிட்டாங்க. போக்கோ கூட விலை கம்மி பண்ணி 18,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இப்போ யாருமே போக்கோ கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ரெட்மி K20 ப்ரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இப்போ வந்து M40Sன்ற ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் 64 மெகா பிக்சல் கேமரா. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 64 மெகா பிக்சலையும் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுவும் விலை கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்தாங்க. ரியல்மி வந்து அவங்களுடைய ரியல்மி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சைனாவில் லான்ச் பண்ண அந்த ஃபோனை வந்து இந்தியாவுக்கு எப்படா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பேரோட எடுத்துகிட்டு வர மாட்டோம். வேறு பேரோட தான் எடுத்துகிட்டு வருவோம். மேபி நான் நினைக்கிறேன் அது ரியல்மி 4 ப்ரோவாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு மேஜரான ஒரு அப்கிரேடோட K20 ப்ரோ 5 காம்படிஷன் கொடுக்கறதுக்காகவே எடுத்துகிட்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கலர் ரியல்மியை பற்றினோடவே இன்னொரு விஷயம் பேசி ஆகணும். நான் ரியல்மி 3 ப்ரோவோட அன்பாக்சிங் போட்டிருந்தேன். அன்பாக்சிங் மற்றும் குயிக் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டும் இருந்தேன். நம்மளுடைய நண்பர் மூலமாக அந்த ஃபோனை ஓஎஸ் வந்து நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே 5.2லேருந்து 6.0 வந்து நல்ல வெர்ஷன் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த அன்பாக்சிங் பார்க்கலையா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நம்மளுடைய இஸ்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் சந்திராயன் 3ஓட பின்பகுதிக்காக அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளாக் மூன் பார்க்கறதுக்காக ஃபோட்டோஸ்லாம் மேபி செப்டம்பரில் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வேணுமா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது டெக்னாலஜியை பற்றி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னால் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மறக்காமல் டெக்கி ஜாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எதுவாக ஷாப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டோட பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.